ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் தான் பார்க்க போறோம். பார்ட்னர்ஷிப்னா என்னம்மா? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க யாராவது. பார்ட்னர்ஷிப்னா என்ன? நார்மலா தெரிஞ்சத சொல்லுங்க. பார்ட்னர்ஷிப்னா என்ன? மோர் தென் 2 மெம்பர்ஸ் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றது. வெரி குட். ஃபர்ஸ்ட் எல்லார் கையிலயும் புக் இருக்கா? யார்கிட்டயாவது இல்லன்னா சொல்லுங்க. இப்ப எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா, புக் எடுத்து பார்ட்னர்ஷிப்னு ஒரு டாபிக் இருக்கும் பாருங்களேன். அதோட கான்செப்ட்ட படிச்சு பாருங்க. கொஸ்டின்ஸ் வேணா கான்செப்ட்ட படிச்சு பாருங்க. 5 மினிட்ஸ் டைம் தரேன். என்ன பேசுறேன்னு எல்லாருக்கும் புரியுதா? பார்ட்னர்ஷிப்னு ஒரு டாபிக் இருக்குமா? அந்த டாபிக்ல கொஸ்டின்ஸ் பக்கம் போவேனா? கான்செப்ட்ஸ ரீட் பண்ணி பாருங்கன்னு சொல்றேன். புரியுதா எல்லாருக்கும்? எஸ் மேம். தேங்க்ஸ் ரூபிகா. நீயாவது ரிப்ளை பண்றீங்க. ரீட் பண்ணுங்கம்மா எல்லாம். ஏன்னா 30 ஸ்ட்ரென்த் இருக்கு. கொஞ்சம் வந்துடட்டும். அது வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் ரீட் பண்ணுங்க பாப்போம். குயிக்கா.
என்னம்மா 28 தான் வந்திருக்கீங்க? ஓகே லிசன், இதுக்கு மேல டைம் வேணாம். பார்ட்னர்ஷிப் ரீட் பண்ணீங்களா? யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா நான் கூப்பிடுறவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். காவ்யா லைன்ல இருக்கீங்களா? காவ்யா, சத்யா லைன்ல இருக்கீங்களா? எஸ் மேம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சதை எக்ஸ்பிளைன் பண்றியாமா? மேம் தமிழ்ல சொல்லாங்களா? எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அதை சொல்லுங்க. மேம், ஒரு பிசினஸ்குள்ள வந்து ரெண்டு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா வந்து ஷேர் பண்ணி அமௌண்ட்டை வந்து ஷேர் பண்ணி பிசினஸ் பண்றதுனால ப்ராஃபிட் லாஸ் வருதுங்க மேம். அதைய வந்து ஷேர் பண்ணிக்கிறது. அதுல ஏதாவது ஃபார்முலா பாத்தீங்களாமா? மேம் ஃபார்முலா இல்லைங்க மேம். நோ மேம். பாக்கலையா? நோங்க மேம். ஓகே, சரி லிசன்மா. வெரி குட் அண்ட் வெரி குட் ஃபார் சத்யா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்னர்ஷிப்புங்கிறது ஒண்ணு ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி இருக்கும், அப்படி இல்லாட்டி லாஸ் பேஸ் பண்ணி இருக்கும். ப்ராஃபிட்டோ லாஸோ அதை எதை பொறுத்து டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா, ஒருத்தர் எவ்வளவு பணம் போடுறாங்க, அவங்க எவ்வளவு பணம் போடுறாங்கிறத என்னன்னு சொல்லுவோம்? கேபிட்டல். அண்ட் எவ்வளவு காலம் அந்த பிசினஸ்ல இருக்காங்க, தட் இஸ் கால் டைம் பீரியட். ஒரு பேச்சுக்கு 8,000 ரூபாய் போடுறான், 10 மாசமா அந்த பிசினஸ்ல போட்டிருக்கானா அவன் பணம் அது என்னவா இருக்கும்? 80,000 ரூபாவா ஆயிருக்கும். இதுதான் கான்செப்ட். இதுவே பி 5,000 rupees போடுறான், அவன் வந்து 8 மாசமா அந்த பிசினஸ்ல இருக்கானா 5,000 into 8 40,000 ஆயிருக்கும். இப்ப இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ப்ராஃபிட் எப்படி பிரிச்சுக்குவாங்கன்னா, ஏ 80,000 போட்டிருக்கான், பி 40,000 போட்டிருக்கான். 40 got cancel. 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2:1. அப்ப ஏ 2 பங்குனா பி எவ்வளவு போவான்? 1 பங்கு போவான். இது புரியுதாமா எல்லாருக்கும்? அதாவது லாபத்துல ஏக்கு 2 பங்கு கிடைச்சிச்சுன்னா பிக்கு 1 பங்கு கிடைக்கும். ஒரு பேச்சுக்கு 9,000 ரூபாய் லாபம்னு வச்சுக்கோங்க. 2:1னா மொத்தமா 3 பங்குன்னு அர்த்தம். ஏன்னா இதுல 2 பங்கு, இதுல 1 பங்கு, அப்ப மொத்தமா 3 பங்கு. கேன்சல் பண்ணா எவ்வளவு வந்திருக்கும்? 3,000 வந்திருக்கும். அப்போ 1 பங்கு 3,000னா 2 பங்குக்கு 6,000, 1 பங்குக்கு 3,000 அர்த்தம். அப்ப ஏக்கு 6,000 ரூபாய் போயிருக்கும், பிக்கு 3,000 ரூபாய் போயிருக்கும். நான் சொல்ற லாஜிக் புரியுதா எல்லாருக்கும்? எஸ் மேம். எஸ் மேம். சி, புரியலன்னா தாராளமா கேளுங்க, எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. நான் எத்தனை தடவை வேணாலும் பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றேன். புரியாம யாரும் உட்காந்துருக்காதீங்க கிளாஸ்ல. அடுத்து போலாமா? எஸ் மேம். ஓகேடா. ஃபர்ஸ்ட் ஒன், ப்ராஃபிட் வந்து 7,28,000. அத ஏ, பி, சி 3 பேர் பிரிச்சுக்க போறாங்களாம். அவங்களே ரேஷியோவையும் கொடுத்துட்டாங்க. ஏக்கு 7 பங்கு, பிக்கு 5 பங்கு, சிக்கு 4 பங்கு. என் கேள்வி, சி எவ்வளவு வாங்கியிருப்பாங்கிறது தான். அப்ப சிக்கு எவ்வளவு போயிருக்கும் அப்படின்னு. சிம்பிள் ட்ரிக்மா. எப்பயுமே நான் சொல்றேன், நான் நான் நடத்துற எல்லா கிளாஸ்லயுமே இதை சொல்லுவேன். யாரு வேணுமோ அவங்க நியூமரேட்டர். எனக்கு யாரா வேணும்? சி வேணும். சியோட பங்கு எவ்வளவுமா? 4. சோ அதை தூக்கி நியூமரேட்டர்ல போடுறேன். இந்த 7,28,000ங்கிறது நீங்க 3 பேருக்கும் பிரிச்சு கொடுக்க வேண்டிய அமௌண்ட். 3 பேர்னா யார் யார் இருக்கா? ஏ இருக்கா, பி இருக்கா, சி இருக்கா. அப்ப 7 + 5 12, 12 + 4 16 இன்டூ எவ்வளவு பணம் இருக்கு? 7,28,000. இது புரியுதா?
யார் வேணுமோ அவங்க மேல, யார் தெரியுமோ அவங்க கீழே, இன்டு அவங்களோட வேல்யூ. இது கிளியராம எல்லாருக்கும்? இப்ப கேன்சல் பண்ணுங்கடா. 4 டேபிள் அடிச்சா 4 1 டைம், 16 4 டைம். 4 டேபிள் அடிச்சா 7 1 டைம். சிம்பிள் ட்ரிக். இந்த ஆப்ஷன்ல 1ல ஆரம்பிக்கிறது இது ஒரே ஒரு ஆன்சர் தான். அப்ப இதான் ஆன்சரா இருக்கும். பட் ஸ்டில் ரிமைனிங் 3. 32னா 4 டேபிள்ல 8 டைம். 8னா 2 டைம் 000. அப்ப சிக்கு எவ்வளவு லாபம் போயிருக்கும்? 1,82,000 போயிருக்கும். இது புரியுதா? நீங்க ஜஸ்ட் தம்ஸ் அப் மட்டும் போடுங்க. நீங்க எனக்கு வாயை திறந்து கூட சொல்ல வேணாம். புரியுதுன்னா தம்ஸ் அப், அவ்வளவுதான். புரியலன்னா யாராவது கேட்டுருங்க என்கிட்ட, மேம் இதுக்கு என்ன மேம் வரும் அப்படின்னு. ஓகேவாடா? டீலா? தேங்க்ஸ் ரிஸ்வானா. செகண்ட் சப் புரியலன்னா ஐ ஹோப் கேட்பீங்கன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் ஒன். Kirti and Narmada invested their partnership in the ratio 11:12. Simple trick. கீர்த்தி இருக்கு, நர்மதா இருக்கு. இப்படி எழுதிக்கலாம். This is கீர்த்தி and this is நர்மதா. கீர்த்தி 11 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுது, நர்மதா 12 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுது. இது உங்களோட கேபிட்டல். இன்டூ டைம் பீரியட் பண்ணீங்கன்னா தான் என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் கிடைக்கும். ரேஷியோ ஆஃப் த ப்ராஃபிட், லாபத்தை கொடுத்துட்டாங்க. அதாவது ஈக்குவலுக்கு அங்கிட்டு வர போறதை கொடுத்துட்டாங்க. கீர்த்திக்கு 4 பங்கு போதா, நர்மதாக்கு எவ்வளவு பங்கு போகுது? 3 பங்கு போகுது. கீர்த்தி எவ்வளவு மாசம் இன்வெஸ்ட் பண்ணுதுடா? 8 மந்த் இன்வெஸ்ட் பண்ணுது. அப்ப இன்டூல நான் என்ன கொடுக்குறேன்? 8. நர்மதா எவ்வளவு மாசம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கும்? இதான் கேள்வி. எவ்வளவுன்னு தெரியாது, நான் கண்டுபிடிக்கணும். சோ டீ போட்டுருக்கேன், அவ்வளவுதான். கீர்த்தி 11 ரூபா போடுது, நர்மதா 12 ரூபா போடுது. ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா அவளுக்கு 4 பங்கு போகுது, இவளுக்கு 3 பங்கு போகுது. கீர்த்தி 8 மாசம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கு, நர்மதா எவ்வளவு பண்ணிருக்குன்னு தெரியல. அதனால என்ன பண்றேன் அப்படின்னா அதை டீன்னு எடுத்துக்கிறேன். இது புரிஞ்சிருச்சாமா? இப்ப ஜஸ்ட் கேன்சல் திஸ். 4 டேபிள் அடிச்சா இது 1 டைம், 4 டேபிள் அடிச்சா இது 2 டைம். 2 டேபிள் 12 6 டைம். 3ஐயும் 6ஐயும் அடிச்சா இது 2 டைம். வேற ஏதாவது கேன்சல் ஆகுமா? முடியாது. 11/2 அப்படின்னா எவ்வளவு வந்திருக்கும்? 5.5. இந்த டி டினாமினேட்டர்ல இருக்கிற ஈக்குவல் டு அங்கிட்ட வந்தா நியூமரேட்டர். அப்ப டீயோட வேல்யூ எவ்வளவு வந்திருக்கும்? 5.5ன்னு அர்த்தம். இது புரியுதா எல்லாருக்கும்? அப்ப நர்மதா 5.5 மாசம் என்ன பண்ணிருக்கோம்? இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். இது கிளியராடா? வெரி குட். A sum of rupees 3,900 is divided between Arun, B, C, ABC. Arun get 3/4 of what we get. So Arun, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சொல்லனா இப்ப தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நம்பர் டினாமினேட்டர்ல இருக்கு அப்படின்னா, ஒரு நம்பர் ஃபிராக்ஷன்ல இருக்கு அப்படின்னா, அந்த டினாமினேட்டர் பார்ட் யாரை குறிக்கணும்? அதுக்கப்புறம் வரவங்களை குறிக்கும். இங்க அதுக்கப்புறம் யாரு இருக்கா? பி இருக்கா. அப்ப இந்த 4 யாருக்கு போயிருக்கும்? பி. அப்ப ஆப்வியஸ்லி இந்த 3 யாருக்கு போயிருக்கும்னா ஏக்கு. இது ஏன் அப்படின்னா அருண் கெட்ஸ் ஈக்குவல் டு போட்டேன் 3/4. ஆஃபோட மீனிங் மல்டிப்ளை. ஆஃப் விஜேஸ் கெட்டான்னு சொல்லியிருக்காங்க. இப்படிதானே எழுதிருப்பீங்க. இந்த மல்டிப்ளை ஈக்குவல் டு அங்கிட்டு வந்தா என்ன ஆயிருக்கும்? டிவைட். அப்ப ஏக்கு 3 பங்குனா பிக்கு எத்தனை பங்கு வந்திருக்கும்? 4 பங்கு. நான் இதான் டைரக்டா உங்களை எடுத்துக்க சொல்றேன். அடுத்து பியையும் சியையும் கம்பேர் பண்றாங்க. பிக்கு 2 பங்கு போனா சிக்கு எவ்வளவு பங்கு போகணுமா? 3 பங்கு. இப்ப பாருங்களேன், ரெண்டுத்துலயுமே யார் காமனா இருக்கா? பி காமனா இருக்கா. இதுல பியோட வேல்யூ 4, இதுல பியோட வேல்யூ 2. சோ முதல்ல ரெண்டுத்தையும் ஒன்னா மாத்துங்க. அப்ப இத நான் 4ஆ மாத்துறேன். அப்ப எதாவது மல்டிப்ளை பண்ணிருப்பீங்க 2வால. ஸ்கூல்ல சின்ன வயசுல இருந்து படிச்சிருக்கோம் தானே? ஒரு நம்பரை நியூமரேட்டரா பண்ணீங்கன்னா அந்த நம்பரை டினாமினேட்டராலையும் பண்ணணும். அப்ப 2 2s are 4, 3 2s are என்ன வந்திருக்கும்? 6ன்னு வந்திருக்கும். அவ்வளவுதான். அப்ப ஏ பி சி. ஏக்கு 3 பங்கு, பிக்கு 4 பங்கு, சிக்கு 6 பங்கு. எனக்கு யார் வேணும்? பி வேணும். யார் வேணுமா? அவங்க எங்க வருவாங்க? மேல வருவாங்க.
யார் தெரியுமா அவங்கள எங்க போட சொல்லியிருக்கேன்? கீழே. எனக்கு 3900 3 பேரும் சேர்ந்து வாங்க போறாங்க. அப்ப 3 பேரையும் சேர்த்தீங்கன்னா எவ்வளோ? 13. 13 டேபிள்ல 39 எத்தனை டைம் வரும்? 3 டைம். 4 3s are 12. அப்ப பிக்கு எவ்வளோடா போயிருக்கோம்? 1200 போயிருக்கோம். இது புரியுதாமா? புரியலனா ஐ ஹாவ் நோ இஷ்யூஸ். ப்ளீஸ் கேட்டு புரிஞ்சுக்கோங்க. நான் அவ்வளவுதான் சொல்றேன். புரியலனா ப்ராப்ளமே கிடையாது. டவுட் இருக்காமா யாருக்காவது? நவீனா புரியுதா நவீனா? அண்ட் சுகுணா புரியுதா? சுகுணா ஸ்ரீ. ஓகேமா, ஃபைன். Listen, fourth sum. A invested 12,000 for 8 months. B invested 16,000 for some times. So I don't know எவ்வளோ நாள் அவன் அந்த பிசினஸ்ல இருக்கான்னு எனக்கு தெரியாது. If the profit of A and B are equal, that is important. ரெண்டு பேரோட ப்ராஃபிட் என்னவா இருக்கு? ஈக்குவலா இருக்கு. அப்ப A is equal to என்ன சொல்லிடலாம்? B. தென் B யோட கேபிட்டல். சிம்பிள். ரெண்டு பேரோட ப்ராஃபிட் ஈக்குவலா இருக்கு. ப்ராஃபிட்டுக்கு என்னடா ஃபார்முலா சொன்னேன்? கேபிட்டல் இன்டூ டைம் பீரியட். இப்படியே அடி எங்க பாரு. A 12,000 1000 இருக்கு கேன்சல். B 16,000 1000 இருக்கு கேன்சல். ஸோ A 12 rupees போடுறான் 8 மந்த்துக்கு. B 16 rupees போடுறான் எவ்வளோ மாசத்துக்கு எனக்கு தெரியாது. தட் இஸ் T. 8 டேபிள கேன்சல் பண்ணா 2 டைம், 2 டேபிள கேன்சல் பண்ணா 6 டைம். அப்ப எவ்வளவு மாசத்துக்கு அவன் பிசினஸ்ல இருந்திருப்பான்டா? 6 மாசத்துக்கு அவன் அந்த பிசினஸ்ல இருந்திருப்பான். புரியுதா? சுகுணா லைன்ல இருக்கீங்களா? Praveen bought some apple at 4 apple per rupee. பிரவீன் வந்து என்ன பண்றானா 4 ஆப்பிள 1 ரூபாய்க்கு வாங்குறான். பெர் ருப்பின்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆப்பிள் அட் 5 apples per rupee. He then sold the entire quantity at 9 apple for 2 rupee. What is the profit or loss? ஸோ என்னம்மா கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒன், பிரவீன் வந்து என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில ஆப்பிள் வாங்குறான். 4 ஆப்பிள எவ்வளோன்னு வாங்குறானா? 1 ரூபான்னு வாங்குறானா. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணிருக்கானா 5 ஆப்பிள் என்ன பண்ணிருக்கான்? 1 ரூபான்னு வாங்கியிருக்கான். அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆப்பிள் அட் 5 apples per rupee. அடுத்து என்னம்மா சொல்லியிருக்காங்க? he then sold entire quantity. எல்லா குவான்டிட்டியும் அவன் என்ன பண்றான்? விற்கிறான். எப்படி விற்கிறான்னு சொல்லியிருக்காங்கடா? 9 ஆப்பிள வந்து எவ்வளவுக்கு விற்கிறானா? 2 ரூபாய்க்கு விற்கிறானா. இப்ப என் கேள்வி, வாட் இஸ் த ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு கேக்குறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இதை நீங்க யோசிச்சீங்கன்னா என்ன தோணும்னா, அதை 1 ரூபாய்க்கு வாங்கினா மேம், இது ஒரு 1 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். 9 ஆப்பிள வித்துட்டான் 2 ரூபாய்க்கு. அப்ப லாபமும் வராது நஷ்டமும் வராதுங்கிற மாதிரி லாஜிக் தோணும். அது அது வந்து நார்மலான ஒரு விஷயம் தான். பட் ஸ்டில் எப்படி போடணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் டேக் எல்சிஎம். இவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்னன்னதுக்கு மேம் எல்சிஎம் அப்படின்னா, ஆப்பிள் எல்லாத்துக்கும் எல்சிஎம். இது ஆப்பிள்ங்கிறத விட குவான்டிட்டின்னு எழுதிக்கிறேன். திஸ் இஸ் குவான்டிட்டி அண்ட் திஸ் இஸ் பிரைஸ். நல்லா கவனிங்க. வாட் இது ரெண்டும் அவன் வாங்கினது சோல்ட். 4 ஆப்பிள் ஓகேவா? 1 ரூபாய். 5 ஆப்பிள் 1 ரூபாய். அடுத்து 9 ஆப்பிள் 2 ரூபாய். ஃபர்ஸ்ட் டேக் எல்சிஎம். 4 5 9. 4 5 9
எல்சிஎம் எடுத்திருந்தா என்ன வந்திருக்கும்? 4 5s are 20, 180 வந்திருக்கும். ஓகேவாடா? 180 வந்திருக்கு. அப்ப இது எல்லாத்தையுமே நான் 180 மாத்துறேன். 4 என்ன பண்ணியிருந்தா 180 வந்திருக்கும்? 45 பண்ணியிருந்தா தென் இங்கேயும் 45 பண்ணுங்க. 5 என்ன பண்ணியிருந்தா 180 வந்திருக்கும்? 36 பண்ணியிருந்தா தென் இங்கேயும் 36 பண்ணுங்க. 9 என்ன பண்ணியிருந்தா 180 கிடைச்சிருக்கும்? 8 9 20 20 பண்ணியிருந்தா தென் இங்கேயும் பண்ணுங்க. இது முதல்ல புரியுதா எல்லாருக்கும்? இதுல யாருக்கா டவுட் இருக்கா? இப்ப இப்ப சால்வ் பண்ணுங்க. என்ன சொல்லியிருக்கான்? இங்க ஒரு 180 வாங்கியிருக்கான், இங்க ஒரு 180 வாங்கியிருக்கான். 9 into 20 180 என்ன பண்ணியிருக்கான்? சோல்வ் பண்ணியிருக்கான். இப்ப வேணா இப்ப 1 செகண்ட்மா. சோ எவ்வளவு காசு போட்டு வாங்கியிருப்பான்? இது 45 rupees, இது 30 rupees. இது எவ்வளோ? 40 rupees. ம் 1 செகண்ட். 44, 36, 80, 85. Once again, I did some mistake. மேம் 45 36 81 மேம். 1 second, ma'am. Okay, listen, ma'am. This is quantity and this is price. முதல்ல இது ரெண்டுமே பாட்டு, இது மட்டும்தான் சோல்டு. 4 ஆப்பிள 1 ரூபான்னு வாங்குறான், 5 ஆப்பிள 1 ரூபான்னு வாங்குறான், 9 ஆப்பிள 1 ரூபான்னு வித்திருக்கான். இப்ப எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தா என்ன வந்துச்சு? 180 வந்திருக்கு. அப்ப இத 180 எதால பண்ணணும்னு சொன்னேன்? 45 தென் இங்கேயும் 45 பண்ணுங்க. அப்ப 45 rupees ஆயிருக்கும். இங்கேயும் 45 சாரி, இங்க எதால பண்ணிருப்பேன்? 36 அப்ப இங்கேயும் 36 பண்ணிருக்கேன். அப்ப இதுக்கு எவ்வளவு செலவு வந்திருக்கும்? 36 rupees வந்திருக்கும். இப்ப இங்கேயும் 180 20 பண்ணிருப்பேன். தென் இங்கேயும் 20. பட் இந்த இடத்துல குவான்டிட்டி பாத்தீங்கன்னா 180 180 அப்ப டோட்டலா 360 ஆப்பிள் வாங்கியிருக்கான். 360 ஆப்பிளுக்கு அவனுக்கு எவ்வளவு செலவாயிருக்கு? 81 ரூபாய் செலவாயிருக்கு. வித்தது பாத்தீங்கன்னா 9 into 20 120 சாரி 9 into 20 180 தானேடா. இது பை. அப்ப செல்லுக்கு வரேன். 180 சாக்லேட் அவன் எவ்வளவு வாங்கியிருக்கான்? 180 சாக்லேட்டுக்கு எவ்வளவு வந்திருக்கு? அவன் 9 ஆப்பிள 22 ரூபான்னு தானே வித்தான். அப்ப 2 into 20 40. அப்போ 180க்கு 40னா 360க்கு எவ்வளவு வந்திருக்கும்? 80. அப்ப 360 ஆப்பிள 81 rupeesனு வாங்கி 360 ஆப்பிள 80 rupeesனு வித்திருக்கான். இது புரியுதாமா? அவனோட காஸ்ட் பிரைஸ் 81 ரூபாய். ஆனா அவனோட செல்லிங் பிரைஸ் 80 ரூபாய் தான். சோ லாபமா நஷ்டமான்னு பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி என்னதான்? லாஸ் தான். எவ்வளவு லாஸ்? 1 ரூபாய் லாஸ். எப்பயுமே டினாமினேட்டர் ஷுட் பி யுவர் பேஸ் வேல்யூ. முதல்ல வாங்கினாதான் வரும். ஸோ காஸ்ட் பிரைஸ் இஸ் யுவர் பேஸ் வேல்யூ. ஸோ 81 கீழே போட்டேன். பர்சன்டேஜ்ல கேட்கறதுனால இன்டூல 100. அப்ப 100/81 1 டைம் கிட்ட வரும். 1ல இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் இது ஒன்னு தான். அப்ப ஆன்சர் 1.24. இஸ் இட் கிளியர்மா? புரியுதாடா?
எஸ் மேம். அம்மா எல்லாருக்கும் புரியுதாம்மா? ஆக்சுவலி இது பார்ட்னர்ஷிப் லாஜிக் கிடையாது. புரியுதா எல்லாருக்கும்? ஓகேடா. சிக்ஸ்த் ஒன், பிக்யூஆர் ஒரு பார்ட்னர்ஷிப் பண்றாங்க. கியூ எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்றான் அப்படின்னா 26,000 ரூபாய். இஃப் அவுட் ஆஃப் ப்ராஃபிட் 5,000, 5,000 ரூபாய் தான் டோட்டல் ப்ராஃபிட். அதுல பிக்கு 1,500 ரூபாய் போகுது, கியூக்கு 1,300 ரூபாய் போகுது. அப்ப ஆரோட கேபிட்டல் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சிம்பிள் ட்ரிக். நான் இந்த சம்ல பிஏவே எடுத்துக்கல. 5,000 ருபீஸ் தான் ஸ்பிளிட் பண்றாங்க 3 பேருக்கு. பிக்கு 1,500 போகுது, கியூவுக்கு 1,300 போகுது. டோட்டலி எவ்வளவு போயிடுச்சு? 2,800 போயிடுச்சு. அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 2,200 இருந்திருக்கும். இது முதல்ல புரியுதா எல்லாருக்கும்? அப்ப இதுதான் யாருக்கு போயிருக்கும்? ஆருக்கு. இப்ப வா, எனக்கு ஆறு தானேடா தேவை. நான் கியூவையும் ஆரையும் மட்டும் கம்பேர் பண்றேன். கியூவோட கேபிட்டல் 26,000 ரூபாய். எவ்வளவு நாள் பிசினஸ்ல இருக்கான்? 3 பேரும் சேர்ந்துதான் பிசினஸ்ல இருக்காங்க. சோ டைம் பீரியட் நான் காமன் எடுத்துக்கிறேன், டி. சேம் திங், ஆர் எவ்வளவு போட்டிருக்கான்னு எனக்கு தெரியாது, பட் அவனும் அதே டைம் பீரியட் தான் இருந்திருப்பான். சோ டி. கியூக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குதுன்னா 1,300. ஆருக்கு எவ்வளவு லாபம் வச்சிருக்கு? 2,200. அவ்வளவுதான் மேட்டர். ஜஸ்ட் கேன்சல் திஸ். 2020 கேன்சல். 13 டேபிள் அடிச்சா இது 20 டைம். டீக்கு டி கேன்சல். அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 22 இன்டூ 2 44. 3 0 சேர்த்துக்கிறேன். அப்ப ஆரோட கேபிட்டல் என்னவா இருந்திருக்கும்? 44,000 இருந்திருக்கும். இன்கேஸ் பிஏ கேட்டிருந்தாங்கன்னா பிஏயும் கியூவையும் கம்பேர் பண்ணிருப்பேன். புரியுதாடா எல்லாருக்கும்? கிளியராமா? பட் இந்த சம்மை இன்னும் சிம்பிளா யூஸ் பண்ணிருக்கலாம். எப்படின்னா, இது இவங்க ப்ராஃபிட், கேபிட்டல் பாரு, கியூக்கு 26,000 ரூபாய். கரெக்டா? சிம்பிளா பார். 13 டபுள் ஆக்குனா 26. அப்ப 15 டபுள் ஆக்கி இருந்தா 30. 22 டபுள் ஆக்கி இருந்தா 44. 2 0 இங்க 3 0 ஆயிருக்கு. சோ 2 0க்கு பதிலா 3 0. 2 0க்கு பதிலா 3 0. அப்ப பி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 30,000 ரூபாய், கியூ இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 26,000 ரூபாய், ஆர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 44,000 ரூபாய். புரியுதாடா எல்லாருக்கும்? ஆக்சுவலி நீங்க எப்படி வேணாலும் இந்த சம போட்டிருக்கலாம். புரியுதா இல்லையா? புரியலன்னா ஐ வில் எக்ஸ்பிளைன் ஒன்ஸ் அகைன். மேம். ஷாரன் புரியுதா? இன்னும் ஷாரன் ரிப்ளை பண்ணல. லைன்ல இருக்கீங்களா ஷாரன்? ரம்யா, ஹாய் ரம்யா, நேத்து பேசினவங்களா? ரம்யா, அம்மா நான் பேசுறது எல்லாருக்கும் கேக்குதா இல்லையா? எஸ் மேம். ஓகே லிசன். 7th சம். ஏ வந்து 42,000 போடுறாங்க, பி வந்து 56,000 போட்டிருக்காங்க. அட் த எண்ட் ஆஃப் த இயர்ல அவங்களோட ப்ராஃபிட் வந்து 87,220. என் கேள்வி, பியோட ப்ராஃபிட் என்ன? சிம்பிள் தானேடா. ஏ எழுதிக்கிறேன், பி எழுதிக்கிறேன். எண்ட் ஆஃப் த இயர்னா 1 இயர் கணக்குன்னு அர்த்தம். சரியாடா? அப்ப டைம் பீரியட் சேம்ங்கிறதுனால நான் எழுதவே இல்லை. ஏ 42,000 ரூபாய், பி 56,000 ரூபாய். இஃப் யூ டேக் எல்சிஎம், 14 டேபிள் அடிச்சோம்னா இது 3 டைம், 14 டேபிள் அடிச்சோம்னா இது 4 டைம். அப்ப ஏக்கு 3 பங்கு போகணும், பிக்கு 4 பங்கு போகணும். எனக்கு யார் வேணும்? பி வேணும். யார் வேணுமோ அவங்க மேல. அப்ப 4 மேல. டோட்டல் பங்கு 3:4னா 7, அது கீழே. இன்டூ அவங்களோட வேல்யூ 87,220.
1 time remaining 1, 2 time remaining 3, 32 na 4 time remaining 4, 42 na 6 time ஒரு 0. 0, 4 6 are 24, 2 4s are 4 4s are 16 plus 2 18 1, 4 2s are 8 plus 1 9, 4. அப்ப answer 49,840. Is it clear? Very good, Vaishnavi. ரம்யா கிளாஸ்ல இருக்கீங்களா? லக்ஷனா புரியுதாடா? திவ்யா புரியுதா? மேம் ஓகே திவ்யா. ஓகே, 8th சம் போடுறதுக்கு 3 மினிட்ஸ் டைம் தரேன். ஐ நீட் ஆன்சர் ஃப்ரம் எவ்ரி ஒன். நான் யாரை கேட்கிறேனோ அவங்க மட்டும் ஆன்சர் பண்ணா போதும். எனக்கு யாரும் சாட் பாக்ஸ்ல ஆன்சர் போட வேண்டாம். நான் தெளிவா சொல்றேன், சாட் பாக்ஸ்ல யாரும் ஆன்சர் போட வேணாம். 3 மினிட்ஸ் டைம் தரேன். நான் யாரை கேட்கிறேனோ தே ஹாவ் டு ஆன்சர்.
அம்மா நான் கொடுத்த டைமிங் முடிஞ்சிச்சு. நான் யாரை கேட்கிறேனோ அவங்க ஆன்சர் பண்ணுங்க. நிதிஷ் ஆன்சர் என்னம்மா? நிதிஷ், எல்லாரும் லைன்ல இருக்கீங்களா இல்லையா? கூப்பிட்டேனா இருக்கவே மாட்டீங்க யாரும். வரலன்னா பரவாயில்ல, வரலன்னு சொல்லிடுங்க, முடிஞ்சு போச்சு. ஆன்சர் என்ன நிதிஷ்? வெரி குட், 23 மந்த்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ஆன்சர் தெரியாது, ஸோ செக் பண்ணுவோம். ஆல்பா பீட்டான்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க பணம் போடுறாங்க. ஒருத்தவன் 17 பங்கு போட்டிருக்கான், இன்னொருத்தவன் 15 பங்கு போட்டிருக்கான். அட் த எண்ட் ஆஃப் 17th மந்த் பீட்டா எடுத்துட்டான். ஸோ ஏ பின்னு எடுத்துக்கலாம். ஏ 17 ரூபா போடுறான், பி 15 ரூபா போடுறான். 17வது மாசம் முடிவுல பீட்டா எடுத்துட்டான் அப்படின்னா இன்டூ 17. ஆல்பா எவ்வளவு காலம் அந்த டைம் பீரியட் இருந்தான்னு தெரியாது, ஸோ டி. பட் தே ஷேர் த ப்ராஃபிட் 4:3. 17 got cancel. 3 15 அடிச்சா 5 டைம். இந்த 5 மல்டிப்ளை 5 4s are 20. So my answer is 20. புரியுதா நிதேஷ்? புரியுதா? ஓகே. ஆன்சர் வரலன்னா இஷ்யூவே இல்லம்மா, நீங்க ட்ரை பண்றதுதான் மேட்ரு. நெக்ஸ்ட் ஒன். ராமன் ராகுல் 2 பேர் போறாங்க. ஒருத்தவன் 3 பங்கு, ஒருத்தவன் 5 பங்கு. 10 மந்த்துக்கு அப்புறம் ராகுல் வெளியே போயிட்டான். அண்ட் ஆஃப்டர் த இயர், இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஃப்டர் த இயர். ஸோ ராமன் இருக்கான், ராகுல் இருக்கான். இவன் 3 ரூபா போடுறான், இவன் 5 ரூபா போடுறான். ஆஃப்டர் 10 மந்த், 10 மந்த்துக்கு அப்புறம் யார் வெளியே வந்துட்டா? ராகுல் லெஃப்ட் ஆயிட்டான். அப்ப ராகுல் அந்த பிசினஸ்ல எவ்வளவு நாள் தான் இருக்கானா? 10 மந்த் தான் இருக்கான். ராமன் வந்து இந்த இடத்துல எவ்வளவு நாள் இருக்காங்கிறத இன்டைரக்டா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ரீசன் ஆஃப்டர் த இயர். அப்ப யார் மட்டும் தான் வெளியே போனான்னு சொன்னாங்க? ராகுல் மட்டும் தான் வெளியே போனான். அப்ப ராமன் வந்து அந்த 1 வருஷம் ஃபுல்லா அந்த பிசினஸ்ல இருந்திருப்பான். ஒரு வருஷத்துல எத்தனை மாசம்? 12 மாசம். ஏன் மேம் நம்ம மந்தா தான் எடுக்கணுமா? ஆமா, மந்தா தான் எடுக்கணும். ரீசன் 10ங்கிறது மந்த்ல தான் இருந்துச்சு, ஸோ 12ஐயும் நீங்க மந்த்ல தான் எடுத்தாகும். முதல் ரேஷியோ கண்டுபிடிக்கலாம்டா. 2 டேபிள்ல கேன்சல் பண்ணிருந்தீங்கன்னா இது 6 டைம். 2 டேபிள்ல கேன்சல் பண்ணிருந்தீங்கன்னா இது 5 டைம். பாயிண்ட்ல ஆன்சர் வரும். ஓகே. 3 6 are 18. 5 5 are 25. யார் வேணுமோ அவங்க மேல. ராமன் வேணும். ராமனோட பங்கு 18. டோட்டல் பங்கு கீழே. 18 பிளஸ் எவ்வளோடா இருக்கு? 25. ஸோ 25 பிளஸ் 18 எவ்வளோ வந்திருக்கும்? 43. இன்டூ என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? 10,000 ரூபாய் இருக்கு. கரெக்டா? மல்டிப்ளை 43. 43 டேபிள் அடிக்கிறேன். எனக்கும் 43 டேபிள் தெரியாது. பட் 43 இஸ் அ பிரைம் நம்பர். நம்ம அதுல தான் அடிச்சாகும். 1 டைம் 43 4 டைம்ஸ் போட்டீங்க அப்படின்னா 4 3s are 12. 1 4 4s are 16 plus 1 17. 172. ரிமைனிங் 8. 18 43 டேபிள்ல 1 டைம் தான் வரும். பிகாஸ் 2 டைம்க்கு 86 வந்திருக்கும். 41ல இங்க ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ஆரம்பிக்குது. அப்ப அதான் ஆன்சர். புரியுதாமா எல்லாருக்கும்? அம்மா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் புரியுதா எல்லாத்துக்கும்? எஸ் மேம். ஓகே சத்யா. ஏவும் பியும் பணம் போடுறாங்க. ஏ 3000 ரூபாய் போட்டிருக்கான், பி 2400 ரூபாய் போட்டிருக்கான். ஆஃப்டர் த இயர் லாஸ் ஆயிருக்கு. நான் முன்னாடியே சொன்னேன், லாஸா இருந்தாலும் சரி ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி எப்படி பிரிச்சுக்குவாங்க? கேபிட்டல் அண்ட் டைம் பீரியட வச்சுதான் பிரிச்சிருப்பாங்க. அப்ப 3000 போடுறான், இவன் 2400 போடுறான். 2 பேருமே ஒரே காலத்துக்கு தான் போட்டிருக்காங்க.
அப்ப இவனுக்கு 5 பங்கு நஷ்டம், இவனுக்கு 4 பங்கு நஷ்டம். யார் வேணுமோ அவங்க மேல, யார் தெரியுமோ அவங்க கீழே. டோட்டல் தான் தெரியும் 720ன்னு. ஸோ இன்டூ 720. 9 டேபிள் 72 8 டைம்ஸ். 8 4s are 32. அப்ப ஆன்சர் 320. Is it clear? Next sum. ஸோ இன்னும் இப்ப இந்த ஃபர்ஸ்ட் 10 சம் ரொம்ப ஈஸியா தானேடா இருந்துச்சு. ஸோ அடுத்த 7 சம் கொஞ்சமா மாடரேட்டா இருக்கும். பார்க்கலாம். பீட்டர் வந்து ஒரு ரீட்டைல் பிசினஸ் ஆரம்பிக்கிறான். எவ்வளவு பணம் போட்டு ஆரம்பிச்சிருக்கான்? 25,000 ரூபாய் போட்டு ஆரம்பிச்சிருக்கான். 8 மாசத்துக்கு அப்புறம் அதுல சாம் வந்து என்ன பண்ணிக்கிறான்? ஜாயின் பண்ணிக்கிறான். எவ்வளவு போட்டு ஜாயின் பண்ணிக்கிறான்? 30,000 ரூபாய் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறான். ஆஃப்டர் 2 இயர்ஸ் அவங்க எவ்வளவு ப்ராஃபிட் ஏர்ன் பண்றாங்க? 18,000 ரூபாய். பீட்டரோட ப்ராஃபிட் என்ன? சிம்பிள்டா. பீட்ரு சாமு. பீட்ரு 25,000 ரூபாய் போட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். இவன் 30,000 ரூபாய் போட்டு அதுல ஜாயின் பண்ணியிருக்கான். நல்லா கவனிங்க. இன்டூ டைம் பீரியட். இந்த பிசினஸ் 2 இயர்ஸ்க்கு நடக்குது. ஸோ 2 இயர்ஸ்னா அதுக்கு எவ்வளவு மாசமா இருக்கும்? 24 மாசம் இருக்கும். ஸோ பீட்ரு தான் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சதுனால அவன் 24 மாசமும் அந்த பிசினஸ்ல இருந்திருப்பான். இந்த சாம் எப்போ வந்து ஜாயின் பண்ணா? ஆஃப்டர் 8 மந்த். அப்ப 24 மாசத்துல 8 மாசம் அவன் என்ன பண்ணல? அந்த பிசினஸ்ல இல்ல. அப்ப 8 மாசம் அந்த பிசினஸ்ல இல்லைன்னா மிச்சம் இருக்க 16 மாசம் தான் அந்த பிசினஸ்ல இருந்திருப்பான். அவ்வளவுதாமா மேட்ரு. கேன்சல் பண்ணுமா? 8 டேபிள் அடிச்சா இது 2 டைம், இது 3 டைம். 3 0 3 0 கேன்சல். 5 டேபிள் அடிச்சா இது 5 டைம், இது 6 டைம். 3 டேபிள் அடிச்சா இது 1 டைம், இது 2 டைம். அப்ப பீட்டருக்கு 5 பங்குனா சாமுக்கு எவ்வளவு பங்கு போயிருக்கும்? 4 பங்கு. எனக்கு யார் வேணும்? பீட்ரு. யார் வேணுமோ அவன் எங்க வருவான்? மேல. டோட்டல் பங்கு எங்க வரும்? கீழே. 5:4னா டோட்டல் பங்கு எவ்வளோ? 9. இன்ட்டு எவ்வளோடா இருக்கு? 18,000 ரூபாய். 9 டேபிள்ல 18 2 டைம்ஸ். 5 2s are 10. அப்ப பீட்டருக்கு எவ்வளவுமா போயிருக்கும்? 10,000 ரூபாய் போயிருக்கும். கிளியரா எல்லாருக்கும்? டவுட் இல்லைன்னா அடுத்த சம் போயிடுறேன். அடுத்த சம் போறேன். ஆமா, பிஃபோர் தட் நேத்து ஒரு சம் ஹோம்ஒர்க் கொடுத்தேன். அதுக்கு ஆன்சர் வந்துருச்சா? யாருமே வாயவே திறக்காதீங்க பிள்ளைங்களா. டைம் அண்ட் சாரி ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ்ல வந்து ஒரு சம் கொடுத்தேன் இல்லையா நேத்து? ஆன்சர் வந்துருச்சா அதுக்கு? Yes, ma'am. என்ன ஆன்சர் வந்துச்சு சுவானா? 17:10, ma'am. எல்லாருக்கும் அதான் வந்துச்சாமா? உண்மையா சொல்லுங்க, எத்தனை பேர் போட்டீங்க? தம்ஸ் அப் போடுங்க. நான் ஆன்சர் வரலன்னா பிரச்சனை இல்ல. பட் நான் போட்டேன் மேம். எத்தனை பேர்? தம்ஸ் அப் கொடுங்கம்மா. ரிஸ்வானா, பரத். அப்ப நான் 2 பேருக்கு மட்டும் தான் கிளாஸ் எடுக்கிறேனாமா இங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் கிளாஸ் எடுக்கலையா? காயத்ரி 3, சத்யா, வைஷ்ணவி 4 5. வேற ஆன்சர் என்ன வேணாலும் வரட்டும். நான் கேட்டது ட்ரை பண்ணீங்களா? இவ்வளவுதான் என் கேள்வி. செல்வகனி 6, லட்சுமி நாராயணன் 7. ஒன்லி 7 மெம்பர்ஸ் வித் சுகுணா 8. என்ன யோசிச்சு யோசிச்சு சொல்றீங்களா எல்லாம்? ஒன்லி 8 மெம்பர்ஸ். ஓகே ஃபைன். 12th சம் பாருங்க. ஏபிசி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. இனிஷியலா ஏ 29,000 போடுறான். பி அண்ட் சி 25,000 போடுறாங்க ஈச். அப்படின்னா பி 25,000 ரூபாய் போட்டிருக்கான், சி 25,000 ரூபாய் போட்டிருக்கான்.
ஆஃப்டர் 4 மந்த்துக்கு அப்புறம் ஏ 3000 என்ன பண்ணிட்டான், வித்ட்ரா பண்ணிட்டான். ஆஃப்டர் 2 more months, இந்த வார்த்தை இம்பார்ட்டன்ட். ஆஃப்டர் 2 more months சி வந்து 12,000 எக்ஸ்ட்ரா போடுறான். Find the share of C in the profit of 33,200. லிசன்மா, இங்க பாருங்க எல்லாமே தௌசண்ட்ஸ்ல இருக்கு. அதனால இத பார்க்காதீங்க, இது ப்ராஃபிட் என் கணக்குல வராது. இன்வெஸ்ட்மெண்ட்டை பாரு. 25,000, 29,000, 3,000, 12,000. ஸோ எல்லாத்துல இருந்து அந்த 3 0 விட்டேன். இப்போ முதல்ல ஏக்கு வரேன். ஏ 29 rupees போடுறான். 4 மாசம் வரைக்கும் அதே பணத்தை தான் போட்டிருக்கான். அதனால இன்டூ 4. அப்புறமேட்டு என்ன பண்றான், 3 ரூபாய் எடுத்துட்டான். 29ல 3 ரூபாய் எடுத்துட்டீங்கன்னா 26 ரூபாய் தான் இருக்கு. இந்த பிசினஸ் எவ்வளவு காலம் நடக்குது, எண்ட் ஆஃப் த இயர், ஒரு வருஷம் நடக்குது. ஒரு வருஷம்னா 12 மாசம். அதுல 4 months கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இன்னும் எவ்வளவு இருக்கும், 8 months. அப்ப ஏ முதல்ல 29 போட்டிருக்கான் 4 மாசத்துக்கு. அப்புறம் 3 ரூபாய் எடுத்து மிச்சம் இருக்க பணத்தை போட்டிருக்கான் அடுத்து 8 மாசத்துக்கு. இது புரியுதா எல்லாருக்கும்? பி பிய பத்தி எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கான்னு சொல்லியிருக்கானே தவிர நடுவுல வேற பிய கொண்டே வரல. அப்ப டைரக்டா போட்டு பி ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அந்த 25 ரூபாவை தான் போட்டிருக்கான். 12 மாசம் ஆகும். இது புரியுதா? அடுத்து சிக்கு வரும். சி வந்து 25 ரூபாவை போடுறான். எத்தனை மாசத்துக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த வார்த்தை அதனாலதான் இம்பார்ட்டன்ட். 4 மாசம் முடிஞ்சிருச்சு. ஆஃப்டர் 2 more months, அப்ப 2 மாசத்தையும் சேர்த்துக்கோ. 6 மாசம் வரைக்கும் அந்த பையன் எவ்வளவுதான் போடுறான், 25 ரூபா தான் போடுறான். அதுக்கப்புறம் 12 ரூபாய் என்ன பண்ணிருக்கான், இன்க்ரீஸ் பண்ணிருக்கான். 25 ரூபாவோட 12 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு வந்திருக்கும், 37 rupees இன்வெஸ்ட் பண்ணிருப்பான். எப்படி, அடுத்த 6 மாசத்துக்கு. ஏன்னா 12 மாசத்துல 6 மாசம் கம்ப்ளீட் ஆனிச்சுன்னா மிச்சம் 6 மாசம். இது புரியுதா? இதுக்கு மேல இந்த சம்ல சொல்லி கொடுக்கறதுக்கு கால்குலேஷன் தான் இருக்கு. இது புரியுதா எல்லாருக்கும்? நீங்க புரியுதா இல்லையான்னு சொல்லாம எனக்கு தெரியாது. 29 into 4 எவ்வளவு வந்திருக்கும், 116. பிளஸ் முதல்ல பிளஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுங்க. 26 into 8 208. 25 into 12 300. 25 into 6 150. 7 6 are 42. 4 3 6 are 18 plus 4 22. 222. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 6 plus 8 14. 1 2 3 324. 300. 2 7 3 372. ஸோ இது எல்லாத்தையும் ஏதாவது டேபிள்ல கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். எந்த டேபிள்ல கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னா 4 டேபிள்ல பண்ணிருக்கலாம். 4 டேபிள்ல பண்ணியிருந்தீங்கன்னா 32 8 டைம் 1 டைம். 4 டேபிள்ல பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 30 7 டைம் ரிமைனிங் 2 5 டைம். 4 டேபிள்ல பண்ணியிருந்தீங்கன்னா 37 36 9 டைம் மிச்சம் 1 3 டைம். 3 டேபிள்ல பண்ணியிருந்திருக்கலாம் 81 27 டைம் 25 டைம் 31 டைம். எனக்கு இப்ப யார் வேணும், சி வேணும். யார் வேணுமோ அவங்க மேல. டோட்டல் பங்கு கீழே. 25 plus 27 52 வரும். 52 plus 32 84 வந்திருக்கும். இன்டூ எவ்வளவு அமௌண்ட் இருக்கு, 33200. ஆமா, நான் ஃபுல்லாவே இதுலதான் டூக்குலதான் போடுறேன். லிசன், இங்க முடிகிற நம்பர் 4, இங்க முடிகிற நம்பர் 2. 4ஓட என்ன பண்ணா 2ல முடியும், 4ஓட என்ன பண்ணா 2ல முடியும், வராது. ஓகே, இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா 4 டேபிள கேன்சல் பண்ணலாம். ஸோ 4 டேபிள கேன்சல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் பாயிண்ட்ல வருமோ. 4 டேபிள கேன்சல் பண்ணியிருந்தீங்கன்னா இது 21 டைம். 4 டேபிள கேன்சல் பண்ணியிருந்தீங்கன்னா இது
அம்மா ஏதாவது தப்பு பண்ணிருக்கேனா? ஆ 7 plus 5 மேம் டோட்டல் 13 83 மேம். 83. ஓ ஓகே. ஃபைன். 83 அப்படின்னா 83. தென் 83 டேபிளே கேன்சல் பண்ணலாம். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். இதுல முடியிற நம்பர் 3, இதுல முடியிற நம்பர் 2. 3 ஓட என்ன பண்ணா 2ல முடியும். 4 பண்ணியிருந்தா 3 4s are 12, 1. 8 4s are 32 plus 1 33. அப்ப இது 1 டைம், இது 4 டைம், டபுள் 0. ஸோ 31 into 4 நா 1 2 4. அப்ப 12,400. கிளியராமா எல்லாருக்கும்? மா புரியுதாடா? எஸ் ஓகேமா. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்கன்னா, ஆர்பிஏ 3 பேர் வந்து ஒரு ஒர்க் பாக்குறாங்க. ஆர் வந்து இவ்ளோ இன்வெஸ்ட் பண்றான் 8 மாசத்துக்கு. பி வந்து இவ்ளோ இன்வெஸ்ட் பண்றான் 5 மாசத்துக்கு. சி வந்து இவ்ளோ இன்வெஸ்ட் பண்றான் 12 மாசத்துக்கு. ஆர் வந்து ஒர்க்கிங் பார்ட்னர்ங்கிறதுனால அவன் 5% ஆஃப் ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு போயிடும். டோட்டல் ப்ராஃபிட் 7,400 அனிலோட என்ன? சிம்பிள்டா லிசன். இப்ப 7,400 அதுல 5% ஆல்ரெடி யாருக்கு போயிடுச்சு? அவங்க பேர் என்ன? ஆறுக்கு போயிடுச்சு. அப்ப மிச்சம் இருக்க 95% தான் 3 பேரும் பிரிச்சுக்கணும். இது புரியுதா முதல்ல? எனக்கு இதுல எந்த கேரக்டர் வேணும்? ஏ வேணும். டைரக்டா பாரு. ஏ ஃபர்ஸ்ட் ஒன் ஆர். ஆர் 4,875 போடுறான் 8 மாசத்துக்கு. பி 8,400 போட்டிருக்கான் 5 மாசத்துக்கு. ஏ 15,000 போடுறான் 12 மாசத்துக்கு. இத முதல்ல கேன்சல் பண்ணலாம். ஸோ 4 டேபிள கேன்சல் பண்ணா 2 டைம். 4 டேபிள கேன்சல் பண்ணா 41 டைம் டபுள் 0. சாரி 21 டைம் டபுள் 0. 4 டேபிள கேன்சல் பண்ணா 3 டைம். 3 டேபிள கேன்சல் பண்ணா 1 டைம். 3 டேபிள கேன்சல் பண்ணா 700. 3 டேபிள கேன்சல் பண்ணா 1 டைம், 6 டைம், 5 டைம். 5 டேபிள கேன்சல் பண்ணா 3 டைம், 2 டைம், 5 டைம். 5 டேபிள கேன்சல் பண்ணா 1 டைம். 5 டேபிள கேன்சல் பண்ணா 3 டைம் 000. வேற எதுல பண்ணலாம்? அகைன் 5 டேபிள பண்ணிருக்கலாம். 5 டேபிள பண்ணிருந்தீங்கன்னா இது 6 டைம் 5 டைம் இன்டூ 2 இருக்கு. 5 டேபிள கேன்சல் பண்ணிருந்தீங்கன்னா இது 1 டைம் 4 டைம் ஒரு 0 இருக்கு. 5 டேபிள பண்ணிருந்தீங்கன்னா இது 6 டைம் ஒரு 0 இருக்கும். இன்னமும் தப்பா பண்ணிருக்கேன். என்ன மேம் இங்க 3000 மேம் 10 மிஸ் பண்ணிருக்கேன். ஓகே தேங்க்ஸ்மா. இது நல்லா இருக்குமா. ஓகே இப்போ இது அகைன் எந்த டேபிள்ல பண்ணலாம்? 2 டேபிள்ல பண்ணிருக்கலாம். ஆக்சுவலி ஓகே 2 டேபிள்ல பண்றேன். 2 டேபிள்ல பண்ணிருந்தீங்கன்னா இது 70. 2 டேபிள்ல பண்ணிருந்தீங்கன்னா இது 300. 5 டேபிள்ல பண்ணியிருந்தா இது 13. 5 டேபிள்ல பண்ணியிருந்தா இது 14. 5 டேபிள்ல பண்ணியிருந்தா இது 60. யார் வேணுமோ அவங்க மேல. எனக்கு ஏ வேணும். ஏவோட பங்கு 60. யார் தெரியுமோ அவங்க கீழே. ஸோ டோட்டல் பங்கு எழுதுறோம். ஸோ டோட்டல் பங்கு அப்படின்னா டோட்டல் பங்கு எவ்வளோடா இருக்கு? 13 plus 14 27. 27 plus 60 87. ஆன்சர் வராது.
ஆன்சர் பாயிண்ட்ல வருமா? இல்லையே, பாயிண்டே இல்லையே. ஒன் செகண்ட் இந்த கொஸ்டினை நான் ரீட் பண்றேன். ராஜிப், வருண், அனில் என்கேஜ் இந்த நான் கொஸ்டின் ரீட் பண்றேன். அந்த கொஸ்டின் அங்க இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. It has agreed that Rajiv would invest 4,875 for 8 months, Barun rupees 8,400 for 5 months, Anil rupees 15,000 for 2 months. Rajiv wanted to be the working member. He was received 5% of the profit. Total profit earned was 7,400. Calculated the share of Anil. இதானேமா இருக்கு அங்கேயும்? Yes, ma'am. அப்புறம் ஏன் ஆன்சர் வர மாட்டேது? மா 15,000 for 2 month ஆமா. கொஸ்டின் தப்புமா. 15,000 for 2 month. Oh my god. Okay, listen. முதல்ல என்ன பண்றோம்? 7,400ல 5% போயிடுச்சு. அப்ப மிச்சம் இருக்க 95% தான் they split up. இதுல எனக்கு அனில் வேணும். So first one 4,875 for 8 months சொல்லியிருக்காங்க. 8,400 for 5 months சொல்லியிருக்காங்க. 15,000 for இது 12 இல்லையா 2 months சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 25 டேபிள் அடிக்கிறேன். இது 1 டைம், ரிமைனிங் 23. 237 9 டைம், ரிமைனிங் 237 225 235 12 5 டைம். இதை கேன்சல் பண்ணோம்னா 75 3 டைம், ரிமைனிங் 9. 90 3 டைம், ரிமைனிங் 15 6 டைம். 25 டேபிள் அடிச்சா இது 6 டைம் 00. 5 டேபிள் அடிக்கிறேன். 5 டேபிள் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா 195 3 டைம், 445 9 டைம். 5 டேபிள் அடிச்சா இது 1 டைம். 5 டேபிள் அடிச்சா 1 டைம் 2 டைம் 0. 3 டேபிள் அடிக்கிறேன். இது 13 டைம் இன்டூ 8 இருக்கு. 3 டேபிள் அடிக்கிறேன். 1 1 2 இருக்கு. 3 டேபிள் அடிக்கிறேன். இது 40 இன்டூ 2 இருந்திருக்கும். அகைன் என்ன டேபிள் அடிக்கலாம்? 8 டேபிள் அடிக்கலாம். 1 டைம். 8 டேபிள் அடிச்சிருந்தீங்கன்னா இது எத்தனை டைம்? 14 டைம். 8 டேபிள் அடிச்சீங்கன்னா 2 1 டைம் 40 10 டைம். ஸோ ரேஷியோ 13:14:10. எனக்கு யார் வேணும்? அனல் வேணும். அப்ப இந்த 10 பங்கு வேணும். யார் வேணுமோ அவங்க மேல, டோட்டல் பங்கு கீழே, தட் இஸ் 37. இது ஈஸிலமா 37 டபுள் ஆக்கியிருந்தீங்கன்னா என்ன வந்திருக்கும்? 74ன்னு வந்திருக்கும். 2 0க்கு 2 0 அடிச்சிட்டேன். 2 into 95 190. ஒரு 0 சேர்த்துக்கிறேன். அப்ப ஆன்சர் 1900. கிளியரா எல்லாருக்கும்? புரியுதா? இது ஈஸிமா. ஏக்கு வந்து 7 பங்கு டைரக்டா எழுதுங்க. பிக்கு வந்து 8 பங்கு, சிக்கு வந்து 12 பங்கு. ரீசன் அவங்க எல்லாருமே ஒரே காலத்துக்கு தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. பிக்கு 32,000 ப்ராஃபிட் கிடைக்குதாம். எனக்கு டோட்டல் வேணும். சிம்பிள் தானேமா. 8 என்ன பண்ணா 32 4ஆல மல்டிபிள் பண்ணிருந்தா. டோட்டல்லாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். 12 plus 8 20, 20 plus 7 27. அப்ப 27ஐயும் 4ஆல பண்ணீங்கன்னா 108. அப்ப ஆன்சர் எவ்வளவு வந்திருக்கும்? 10,800 வந்திருக்கும். புரியுதா? ஓகேம்மா. இப்ப 3 சம் தரேன். ட்ரை பண்ணிட்டு வரீங்களா? இதே 8 பேர் ட்ரை பண்ணிட்டு வராதீங்க. எல்லாரும் பண்ணுவாங்க. 15 16 17. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறீங்களாமா? say yes or no. At least say yes or no. Yes, ma'am. போடுங்கம்மா. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 15 16 17. I need answer from everyone. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதே மாதிரி 8 பேர் மட்டும் ஆன்சர் பண்ணாதீங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா?
எஸ் Yes, மேம். ma'am. ஓகேம்மா. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். குட் நைட்.